அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் கையில் இருக்க NHIS கார்டின் குடும்ப உறுப்பினர்களை எவ்வாறு சேர்ப்பது, அதாவது ஆடு பண்ணுறது எப்படின்றதான் பார்க்க போகிறோம். உங்கள் கையில் NHIS கார்டு இருக்கும். சப்போஸ் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது மிஸ் ஆகியிருந்தால், அதாவது உங்கள் பிள்ளைங்கள், உங்கள் கணவர்கள் இதில் மிஸ் ஆகியிருந்தால் அவங்கள எவ்வாறு ஆடு பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்ம என்ன செய்ய போகிறோம், கூகுளை ஓப்பன் பண்ணுறோம். கூகுளை ஓப்பன் பண்ணிக்கிட்டு NHISன்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணேன் கீழே இந்த TNNHIS 2016 இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கார்டுன்னு இருக்கும். அந்த கார்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் உங்கள் யூசர் ஐடின்றது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் NHISோட கார்டு நம்பர் தான் யூசர் ஐடி. அதை கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களுடைய கையில் இருக்க NHIS கார்டோடைய யூசர் ஐடி, அதாவது இந்த நம்பரை கரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்க, டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பாஸ்வேர்டுன்றது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான். இங்கே கொடுத்துருப்பாங்க டேட் ஆஃப் பர்த்து, ஸ்லாஷ் போட்டு யூஸ் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதணும். தேதி, மந்த்து, இயர் போட்டு அப்புறம் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தா உங்களுடைய கார்டு, அதாவது உங்களுடைய NHIS கார்டு பிக்சர் வியூவாக தெரியும். இங்கே ஒரு சுற்றிட்டுருக்கு. இந்த பார்த்திங்கன்னா உங்களுடைய NHIS கார்டுடைய இந்த இது வியூவாக தெரியுது. ஸோ இந்த கார்டை நீங்கள் அப்படியே கீழே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா, இந்த 2 கார்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய NHIS கார்டு கீழே பார்த்தா பேக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேக்குன்னு இருக்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணுங்கள். பேக்குன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா கொஞ்சம் நேரம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அப்படி பேக்குன்றது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாலிசி நம்பரு எல்லாமே வந்துடும். எல்லா டீட்டெயிலும், பாலிசி நம்பரு, எப்போ நீங்கள் பாலிசி போட்ட டேட் என்ன, அது எண்டு டேட் எப்போ, பாலிசார் நேம் என்ன, எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். எங்களுடைய எம்ப்ளாயி நேமு, ஜெண்டர், டிஸ்ட்ரிக்கு, டேட் ஆஃப் பர்த்து, ஜாயினிங், எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். உங்களுடைய ஸ்பௌஸு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை படித்து செக் பண்ணி பார்த்துட்டு கீழே இந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா இஃப் எனி கரெக்ஷன் ப்ளீஸ் கிளிக் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே ஏற்கனவே இருக்கிறத எதுவுமே எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணுறது யாருன்னு வேண்டாம் கேட்கும். அது எம்ப்ளாயி கொடுத்துக்குங்க, அல்லது டிபார்ட்மெண்ட்டில் இதை ஆட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ உங்கள் ஃபேமிலி நம்பரை அந்த டிபெண்டன்ட் நேம் இருக்கும், அதை கொடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஏஜ், அடுத்து சூஸ் த ஃபைல், அதில் பார்த்திங்கன்னா உங்கள் அவங்களுக்கான உங்கள் சன்னுன்றக்கான ஒரு ஆதாரம், அதாவது அதை சூஸ் பண்ணி இந்த ஃபைலில் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் ஆனோடனேவும் நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு NHIS கார்டில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் ஆட் ஆயிரும். அவ்வளோதாங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.